முன்னாடி அந்த சிடி காயில் மட்டும் சேல் பண்ணிட்டுருக்காங்க. மற்றபடி முன்னாடி அலைவிலும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பின்னாடி அலைவில் மட்டும்தான் இருக்குது. செயின் கவரு நான் கூட இந்த என்எஸ்க்கு செயின் கவர் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் போய் கடைசியாக கேட்டு பார்க்கணும் அந்த அண்ணன்கிட்ட எவ்வளோ ரேட்டு வரும்னு. பாருங்கள் அதில் ஃபோர்க்கெலாம் சேல் பண்ணிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். போன வீடியோலாம் காமிச்சிடும் ஃபோர்க்கெலாம் இருந்திருக்கும். இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே சேல் பண்ணிட்டுருக்காங்க எல்லாமே. பார்த்தீங்கன்னா டியூக்கு, அப்பாச்சி, ஸ்கூட்டி எல்லாமே எல்லா வண்டிக்குமே இது ஃப்ரெண்ட்ஸுங்க. எனக்கு தெரியும் பேஷன் ப்ரோ இது. பேஷனுக்கு எல்லாமே இது. ஏன்னா மைலேஜ்லாம் செம்மையாக தரும் அதில். நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேஸு. இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜின் போய் காமிக்கிறேன். இருங்க அந்தானே போயிட்டு இதுவெல்லாம் காமிக்கிறேன். டேங்க்கு கார்லாம் நம்ம இன்ஜின் வந்து கடைசியாக பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போயோட நோ டைம் கூட சொல்கிறேன். அட்ரஸ் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கல்நகர் பைக் பார்ட்ஸ் காட்டினா எல்லாருமே சொல்லுவாங்க. இங்கே வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 வண்டிக்கு இது. இங்கே வேறு பல்சர் 135 கேட்டுருந்தீங்க நிறைய பேர். இது பாருங்கள். இது பல்சராக எக்ஸிடியான்னு தெரியல. பல்சர் கம்பெனி தான் நினைக்கிறேன். இது பல்சர் மாடல் தான் நினைக்கிறேன். நான் 135 கேட்டிருந்தீங்க பாருங்கள். அது ஒன்று இருக்குது பாருங்கள். பஜாஜ் கம்பெனி தான் 135. 2 வண்டி இது ஃப்ரெண்ட்ஸ். 2 வண்டி எது வேணா கூட எடுத்துங்க. வண்டி எடுக்க சொல்ல உங்களுக்கு தேவையான பேட்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க. எல்லா பேட்ஸுமே கிடைக்கும். வண்டி ஃபுல்லெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கல. கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். தேவையான பார்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. வண்டியெல்லாம் ஃபுல்லாக கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து கேட்டு எந்த பேட்ஸ் வருமோ வந்து வாங்கிக்கோங்க. பாருங்கள் ஃபுல்லாக அந்த பைக் டேங்க் கவர் தான் ஃபுல்லாக மழையில் நெஞ்சிச்சு. ஒன்றும் இல்லை, வாஷ் பண்ணால் சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பாருங்கள் ஸ்போர்ட்ஸில் இன்ஜின்லாம் கட்டிக்கிறாங்க. இதில் அந்தான போய் டேங்க்லாம் காமிக்கிறாங்கட்ட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பஜாஜ் டிஸ்கவர் எல்லாம் ஃபுல்லாக டேங்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக ஒரே டஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டயர் எப்படி கொட்டி வச்சுட்டுக்குது பாருங்கள். டயர்லாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கேட்டுருந்தீங்க 135 பாருங்கள். நோ டைம் ஒன்று கிட்ட போய் காமிக்கிறேன். இது பஜாஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ். பஜாஜ் இது வந்து XCL, அது வந்து XTDன்னு எதுவும் நினைக்கிறேன். அந்த வண்டி அது பக்கத்தில் இருக்கிற வண்டி. ஃப்ரெண்ட்ஸ் ஓவரால் எல்லாமே காமிச்சிட்டு இருப்போம் உங்ககிட்ட. இதை பாருங்கள் ஓல்டு ஹீரோ ஹோண்டா. இதில் பார்த்தீங்கன்னா மைலேஜ்லாம் தரமாக தரும். இன்ஜின் பாருங்கள். இன்ஜின்லாம் பக்காவாக இருக்குது. இன்ஜினுக்கு எதனா ஸ்பேர்ஸ் என்ன வந்து இந்த இன்ஜினை வாங்கிக்கோங்க. தரமாக கிடைக்கும் எல்லாமே இங்கே. பாருங்க டிவிஎஸ் 50 நிறைய பேர் இதுவும் தேடி இருந்திருப்பீங்க ஸ்பேர்ஸ் எதனா. இப்போ நிறைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க டிவிஎஸ் 50லாம். அவனுக்கு எதனா பார்ட்ஸ்லாம் வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. டிவிஎஸ் 50 இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக டேங்க்கு நல்லா வீலு டயரோடு இருக்குது. பார்த்தீங்கன்னா சேஸோடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சேஸும் இருக்குது. ஏன்னா ஸ்பேர்ஸ் வேணா மட்டும் வாங்கிக்கோங்க. மற்றபடி வண்டிலாம் ஃபுல்லாக தரமாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரியும். அது பார்த்தீங்கன்னா 221 இன்ச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபுல்லாக அதுவும் எல்லாம் ஃபுல்லாக சேல் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா பல்சர் ஒன்று இருக்குது பாருங்கள். பல்சரு 180லாம் ஷோரூம் போய் கேட்டிங்கன்னா ரேட் அதிகமாக சொல்லுவான். இங்கே பார்த்தீங்கன்னா கம்மியாகவே கிடைக்கும். பாருங்கள் இன்ஜின்லாம் தரமான கண்டிஷனில் இருக்குது. தேவையான எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள். இங்கே 4 காமிக்கிறேன். 4க்குலாம் அப்படியே ஆர்னு இருக்குல்ல அதோட செட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். 4 இதை பாருங்கள் 2-3 இதுவில் அப்படி தான் இருக்குது பாருங்கள். அப்படி எவ்வளோ லைனாக அடிக்க வச்சுக்கிறாங்க பாருங்கள். வண்டி தேவையான எல்லா 4க்குமே அப்படியே 4 பாருங்கள். என்னென்னா அப்படியே உங்களுக்கு தேவையான 4 வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க.